சத்தமா சத்தம் மறுபடியும். பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய் ஜனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேவனவர், மகத்துவத்தின் கர்த்தரவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தரவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. எல்லாம் சேர்ந்து லா 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 பிறந்த அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்கு வாழும் இயேசு அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்கு வாழும் இயேசு அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. கடைசி எல்லாரும் லா 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 la 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 la
ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? சிங்காசனம் விட்டு இறங்கி சேர்ந்து பாடுங்க. தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கர்மலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கர்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. சத்தத்தை உயர்த்தி. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. வீணாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. வீணாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார். இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார். இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுதை போல ஒரு வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுதை போல ஒரு வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து
எல்லாருமே சேர்த்தலாமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாடி, தூங்கு தூங்கு பாலாடி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனா தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாடி, தூங்கு தூங்கு பாலாடி. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாடி, தூங்கு தூங்கு பாலாடி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனாம் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாடி, தூங்கு தூங்கு பாலாடி. ஆவிகளின் போற்றுதலா ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலா ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாடி, தூங்கு தூங்கு பாலாடி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ
நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்ன பண்ண போகுது, தொடங்க போகுது. சரி, இப்போது இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்கு விஜய் டிவிக்கு டஃப் கொடுக்குற அளவில் 2 காம்பியர்ஸ் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. ஓகேவா? யார் யார் அப்படின்னு சொன்னால் ஜெரின் அக்காவும் தேவா அண்ணாவும். எல்லோரும் நல்லா கையை தட்டி அவங்க 2 பேரையும் வெல்கம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ப்ரோக்ராம் 6:30 மணிக்குன்னாங்க, மணி 7:30 ஆயிடுச்சு. கூட்டமும் கம்மியாக இருக்குது, ஒரு டெக்கரேஷனும் இல்லை. யார் கூட என் கூட பேசுறதுக்கு யாரோ இருக்காங்க, யாருமே இல்லையே. யார் சொன்ன கூட யாரும் இல்லைன்னு? நான் இருக்கேன் எம்சி. ஓகே, ஆமாம், ஏதோ வெளியே ஸ்டார் இல்லைன்னீங்களே, இதோ இருக்காங்களே அத்தனை ஸ்டார், நல்லா ஜொலிக்கிறாங்க. அப்பா, ஐயோ, நல்லா பழக்கிறாங்களே. சரி, ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டாக பிரைமரி புதிய துவக்கம்ங்கிற பாட்டுக்கு பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க. ஓகே, எல்லா கேர்ள்ஸும் நல்லா ஆடினாங்க. ஓகே, அவங்களுக்காக நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்க ப்ரோ. அது என்கேஜ்மெண்ட் இல்லை, என்கரேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பிரைமரி கேர்ள்ஸ்னால் அடுத்து என்ன, சீனியர் தான். சீனியர்னா நாங்களா? கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸ், பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸ். கேர்ள்ஸா? சரி, அடுத்ததா சீனியர் கேர்ள்ஸ் அழகான படைப்பே.
உள்ளத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசய காத்திருக்கு அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையல் காத்திருக்கு மலரே உன் கண்ணீரை தோட சிறகே உன் சோகத்தை மர படைப்பே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாரு வாழ்க்கையில் உள்ள சோகமெல்லாம் அவரை பாரு எங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு கோடு நில்லாம சிலுவையில உனக்காய் எல்லாம் செஞ்சு முடிச்சாரு பாடு சலிக்காம பரம தகப்ப உன்னை இன்று கட்டி அமைப்பாரு அழகான படைப்பே அரசெல்ல உனக்கு என்ன கோபமா கண்மணியின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசய காத்திருக்கு அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வமும் காத்திருக்கு மலரே உன் கண்ணீரை தோட மடியே உன் சோகத்தை மற படமே உன்னை படைத்தவரை பார்த்து உன் மனசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு வாழ்க்கையில் உள்ள சோகமெல்லாம் அவருக்கு பாரு நீங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு வாழ்க்கையில் உள்ள சோகமெல்லாம் அவருக்கு பாரு நீங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஓகே, நல்லா ஆடினாங்க. எங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். சரி, இப்போ நம்ம வந்து சண்டே கிளாஸ் போய் என்னென்ன பண்ணுவோம்? கதை கற்றுப்போம், வசனம். இப்போ நம்மளுக்காக சொல்ல போகிறது வசனம். வாங்க எல்லாம் லைனாக வாங்க. சரி, பொலினம்மா. தேவனால் எல்லாம் தொடு. நோவெல் 2:23. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். யோவேல் 4
உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:23. ஆயே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆயவன் ஒன்று எல்லாம் பூமியும் கூடும். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். லூக்கா 15:26. மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். யோவேல் 2:21. பூமி நிறைவும் உலகமும் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திவாரம் பத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பதத்தில் நிலைத்திருப்பான்? கையில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசுலாதமாய்ந்து தன் மாயக்கு ஒப்பு கூடாமலும் இதையும் பெறுவான். இதுவே அவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடுகின்ற யாக்கோபு என்னும் சங்கதி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை விடுவிப்பே மகிமைப்படுத்துவார். சங்கீதம் 50:15. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. கர்த்தர் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகும் 26:3. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? யுத்தம் கர்த்தருடையது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான். Trust the Lord, trust the Lord with your whole heart. Don't rely your intelligence. The Lord, believe the Lord with the whole heart. ஆகத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். சங்கீதம் 50:10.
உலகமும் அதனுள்ள நிறைவுகளும் அதனுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழுத்தோடு தேடுகிற மனுஷன் பாக்கியவான். தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:2. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். சங்கீதம் 102. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சங்கீதம் 63:3. நான் பிரமிக்கத்தட்ட அதிசயமாய் உண்டாக்கப்படுபடியால் உண்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானது, அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 102. தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையில் துணையை சுற்றி முன்னாடியில் கடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி தம்மை ரட்சிப்பார். ஆமென். மேய்ப்பராயிருக்கியா? சங்கீதம் 23:1. உன்னை காக்கும் மாதிரி உனக்கு எம்மையா வந்துட்டு நாள் சறுக்க வந்துட்டு எஸ்ஸா சொல்லிக்காரு. முன்ன பார்த்தே கேட்டேன், உன் கண்ணையே கண்டி அரசு கம்பெனி பயப்பட நீ வைக்க மற்ற போகவில்லை. பயப்பட நான் ஒன்று நினைக்கிறேன், உங்கள் துக்கம் கர்த்தருடையது. கர்த்தர் முன் வார்த்தை வைத்துடு. உங்கள் துக்கம் உங்கள் கந்த சந்தோஷமாய் மாறும். தேவன வார்த்தை உப்புரசிக்கும் போது வெளிச்சம் கொடுக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது. ஓகே, எல்லாரும் வசனம் நல்லா சொன்னாங்க. அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் போடுங்க. சரி, அடுத்தது என்ன? பிரைமரி கேர்ள்ஸ் டான்ஸ் பார்த்துட்டோம், சீனியர் கேர்ள்ஸ் டான்ஸ் பார்த்துட்டோம். அது என்ன பாய்ஸ் ஆடவே இல்லை? இதுக்கு தான் பிரைமரியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விளையாடுறாங்க. ஊரெல்லாம் மேளம் சட்டம். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் தேடி வர, மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம்
மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல பாசந்தா எங்க இல்ல பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம் மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம் ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும் குடிசையில கொளவை சத்தம் கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல பாசந்தா எங்க எல்ல பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. ஓகே, இவங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க, அவங்களுக்காகவும் கை தட்டுங்க. நீங்கள் கையை தட்ட மாட்டீங்க, நீங்கள் சொன்னாதான் கை தட்டுறீங்க. சரி, அடுத்தது என்னது? பிரைமரி பாய்ஸ் ஆடிட்டாங்க, சீனியர் பாய்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டீங்களோ? இப்போதான் ஆடவே போகிறோம். நாங்கள் ஆடணுன்னா பாயும் சிங்கம். நாங்கள் இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டால் பூரி பறக்கும். அப்படிப்பட்ட பாய்ஸ் வர போகிறாங்க. ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. லீனோக்கா, அதாவது எங்கள் கிளாஸ் டீச்சர், பாட்டு ஒரு பாட்டு வைக்கல, 3 பாட்டு வச்சுக்கிறாங்க. நான் என்னன்னு பேர் சொல்கிறது? வாங்க, அண்ணல் பறக்கும் பாய்ஸ் வர போகிறாங்க. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரை மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரை மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. நல்ல செய்தி நான் ஒன்று இப்போ சொல்ல போறேங்க. ராகிய இயேசு இன்று நமக்காய் பிறந்திருக்காருங்க. உன்னதத்தில்
எப்படி எங்கள் டான்ஸு? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சரி, அடுத்ததான் என்னது ஞாபகம்ல? என்னது? அடுத்ததா டான்ஸ் பார்த்து போர் அடிச்சிருச்சு, ஸ்கிட்டு பார்க்கலாமா? பார்த்துலாம். இதுக்காக வரப்போகுது பாய்ஸ் ஒன்லி. ஏபி ஒரு நல்ல பையன், கர்த்தரோட எப்பவும் நேரம் செலவு பண்ணுவான், பைபிள் படிப்பான், ப்ரேயர் பண்ணுவான். அவனோட ஒவ்வொரு நடையிலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு நாள் எப்பவும் போல் அவன் இருக்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தராங்க. அந்த ஃபோன் அவனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுது, அது மட்டும் இல்லை அவனுடைய ஸ்கூல் டேஸில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்னென்ன பண்ணுறான், இதை பற்றி தான் இந்த ஸ்கிரிப்ட். சரி, நீங்க ரொம்ப சீக்கிரமா கிளம்பியாச்சு. இன்னும் 30 நிமிஷம் டைம் இருக்கு. கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்போம். சீட்டாளுங்க, பணத்தை வெல்லுங்க. உடனே டம்மி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு 1000 ரூபாய் போனஸ் மணி பெறுங்க. டம்மி ஆப். எது? சீட்டாடுனா காசு கிடைக்குமா? என்னடா இது ஒரே ஆச்சா இருக்கு. கொஞ்ச நேரம் யூடியூப் பார்ப்போம். என் பேரு கணேசன். நான் குடிசை வீட்டில் தான் வாழ்ந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மாவும் என்னை திட்டும். நான் சீட்டு விளாட்றத தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு அதுதான் விளாட தெரியும். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சீட்டு விளாட்றதுக்குன்னே உருவாக்கப்பட்ட இந்த டம்மி ஆப்பை பற்றி சொல்லி கொடுத்தான். இந்த டம்மி ஆப்பில் நான் கேம் விளாடி 2 வீடு 4 காரு வாங்கிட்டேன். நீங்களும் 2 வீடு 4 காரு வாங்கணும்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க டம்மி ஆப். என்னடா இது? சீட்டாடுனா இவ்வளோ காசு கிடைக்குமா? வீடு பங்களாலாம் வாங்குறா. சரி, நம்ம எப்பவும் போல பப்ஜி விளையாடுவோம். Let's go! Gather around. Enemies ahead. Help! Help! ஐயோ, செத்துட்டேன். போட்டுக்கள் தானே. சரி, டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போவோம். போன 2 எக்ஸாம் நான் ஃபெயில். இந்த வாட்டி உன் கூட படிச்சேன்னா நான் பாஸ். போடா, நானே படிச்சுக்கிறேன், நீயே படிச்சுக்கோ. டேய், எனக்கே சொல்லி தர மாட்டேங்கிறியா? டிக்குடா, உனக்கு எக்ஸாம் தர்றடா. டேய், வாபஸ் வாங்க டேய், ப்ளீஸ் டா, வாபஸ் வாங்க டேய், ப்ளீஸ் டா. டேய், ஊதி விட்டா வாபஸ் வாங்க முடியாது. போடா டேய், ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் உட்காருங்க. டேய், நிக்கல்டா. டேய், என்னடா சத்தம்? சார் இருக்குடா உங்களுக்குலாம். டேய், தூங்கு மூஞ்சி, இன்னைக்கு தூங்கிட்டியா? சாரி சார். சரி, எல்லாம் உட்காருங்க. இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். முதல்ல பேஸ் லைன் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துல நம்ம கூடாது, திருப்பி பேச ஆரம்பிச்சிருவீங்க. டேய், தூங்கு மூஞ்சி. சார், சாரி சார். ஜாக்க பாருடா, எப்படி எழுதுறான் பாரு, அவன மாதிரி எழுதுடா. சார், இவன் மேக்ஸ் எழுதாம சயின்ஸ் எழுதுறான் சார். எது சயின்ஸோ? ஏண்டா, இவங்க கூட மனுஷன் என் பீரியட்ல நீ சயின்ஸ் எழுதுறியா? நீ டர்ன் பண்றா. சரி, எல்லாரும் போர்ட்ல கரெக்டாவே மிச்சம் எல்லாத்தையும் ஹோம்வொர்க் போட்டுருங்க. டேய், இவரு போர்ட்ல எதுவுமே எழுதி போடலடா, எல்லாமே ஹோம்வொர்க்கா? ஏய் எபி, வாடா, நான் சண்டே பெட் மேட்ச் இருக்குடா. 200 ரூபா கட்டினா 400 ரூபா சொலையே கிடைக்கும்டா. வாடா போய் என்ஜாய் பண்ணலாம். டேய், சண்டேவா? சண்டே முடியாதுடா, சர்ச் இருக்குடா. டேய், சர்ச்சுக்கு தான்டா, வாடா போய்க்கலாம். சர்ச்சுக்கு போனதாண்டா பிரசன்ஸ் கிடைக்கும். அந்த ஃபீலே வேற லெவல்ல இருக்கும்டா. பிரசன்ஸா? அப்படின்னா எனக்கு கிடைக்குமாடா? நானும் வரலாமாடா? கண்டிப்பாடா, வா, கூட்டிட்டு போறேன். Your presence. பாடி பாடி பாடி
ஆமாண்டா இதான்டா சர்ச்சு. ஏண்டா உங்க கடவுளுக்கு பழைய பாட்டுல பிடிக்காதா? டேய் அப்படி எல்லாம் இல்ல, அவருக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். இதுவும் பழைய பாட்டு தான். சரி சரி, உங்க சர்ச்சில் சோறுல போடுவாங்களா? அதெல்லாம் போட மாட்டாங்கடா, இன்னைக்கு திருவிருந்த தான்டா இருக்கு. ஆக மொத்தம் இப்ப ஏதாவது விருந்து இருக்குல்ல. டேய் அதெல்லாம் தரமாட்டாங்கடா, அதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கு முதல் ஞானம் வேணும். போட ஏதோ பிரசன்ஸ் பிரசாதம் ஏதோ சொன்னேடா, உன்னை நம்பி வந்ததுக்கு. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். The next day. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட்டுக்கு படிங்க. எபி என் கூட வா. ஓகே சார். நீ தூங்கிட்டு இருக்கான்டா, வாடா அவனை பேக் பண்ணுவான். 3 2 1 சொன்னா சார் சார்ன்னு சொல்லிட்டு அவனை எழுப்பிடலாம்டா. 3 2 1. குட் மார்னிங் சார். ஏபி சண்டே பெட் மேட்ச் இருக்குடா, வரியா? சண்டேவா? சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வரேன். 1 week later. வேற லெவல்டா. டேய் எல்லா மேட்சுமே ஜெயிச்சு போர் அடிக்குதுடா. டேய் ஆரம்பிக்கலாமாடா? டேய் இங்க பாருங்கடா எப்ப வரான்னு. இங்க பாரு பி, நீ வந்ததும் வேஸ்ட், வந்திருந்தாலும் வேஸ்ட். ஏன்னா நாங்களே ஜெயிச்சிட்டோமே. என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிச்சா? அப்பவே சீக்கிரமா வர சொன்னல. சரி இப்ப நம்ம சீட் எடுப்பற வா. சீட்டா? டேய் அந்த டம்மி அப்படிலாம் விளையாடுவாங்களே அதுவா? டேய் ஆமா ஆமா அதான்டா. சரி வரேன்டா. சாராயத்தை நாடி குடிப்பவனே ஐயோ, தான் மட்டும் வாழ வேண்டி சேர்ப்பவனே ஐயோ, நன்மையை தீமை என்று சொல்பவனே ஐயோ, கப்பனதுமே பெத்சாய்தாவே கோரோசீனே ஐயோ. நான் தான் குமாரு, குரங்கு குமாரு. தம்பிகளா வாங்க வாங்க, உங்களுக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேருந்து ஒரு போனி இல்லை, உக்காரீங்களா? சீட்டை போடுவோமா? அதுக்கு தானே வந்தது. போடுற சீட்டை. சீட்டு போடுவது கில்லினா, சஃபுல் பண்ணுவேன் சொல்லினா. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சஃபுல் ஸ்டாருடா. உனக்கு ஆ உனக்கு ஆ உனக்கு ஆ உனக்கு ஆ உனக்கு. பாவம் பசங்க, இவனுங்க எங்கேயோ இருந்து சுருட்டுறதும் நாம இவனுங்க கிட்ட உருட்டுறதும் நம்ம பொழுப்பு நல்லா போகுது. சிம்பிள் இருக்கு, இதை எடுக்கிறோம் இதை வைக்கிறோம். தம்பி டம்மிப்பா. அண்ணா எப்படின்னா? தம்பி நான்லாம் டம்மியில பணம் தின்னு சொட்டு போட்டவன். தம்பி எடி எடுத்து பணத்தை எடு. அண்ணா இந்தாங்கண்ணா, இது எல்லாம் உங்களுக்கு தான். அது இருக்காண்ணா? தம்பி நீங்கெல்லாம் சின்ன பசங்க, அதெல்லாம் இல்ல. என்னங்கடா இது? சரி இந்த லாஸ்ட் டைம். எனக்கு கொடுங்கடா. குடுடா எனக்கு. டே குமாரே, விட்டத்தை பார்க்கற நேரம் வந்தாச்சு. வெடி ஜூட். என்ன எல்லாரும் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க? நம்ம குடிச்சா என்ன தெளிவா போகுது? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஏசப்பாக்கு நெருக்கமா இருப்பாங்க. உங்களுக்கு பிசாச பத்தி தெரியுமா? அவ வேலையே இதான். முதல்ல நைஸா காட்டுவான், அப்புறம் மறுபடியும் காட்டுவான். அது மேல ஆசைய வர வைப்பான். அதை கொண்டு வந்து கையில குடுப்பான். ஆனா குடிக்க மட்டும் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்களே குடிச்சிருவீங்க. பவு தேடி ஏசப்பா வருவாரா மாட்டாரா சொல்லுங்க. ஒரு நாள் எபியன்னா அவங்க செஞ்ச பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. நம்ம ஏசப்பா உடனே மன்னிச்சிட்டாங்க. நம்ம ஏசப்பா மன்னிச்சத எபியன விசுவாசிக்கவே இல்லை. நம்ம எபியன்னா இதை நம்பாதனால நிறைய பாவம் செஞ்சாங்க. ஏசப்பாவையே குற்றம் சொன்னாங்க. பின்னாடி பாருங்க, நீங்க பார்க்கறது ஒரு நாள் தான், இதோட 6வது நாள். இனிமேல் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஆண்டவரே, இப்ப நீங்க எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. முன்னாலாம் கூப்பிட்டோன்னே வந்துருவீங்க, இப்பெல்லாம் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு படிப்பு வரல, எக்ஸாம்ல ஃபெயிலு, அப்பா அம்மாக்கும் பிடிக்கல. ஹலோ ஹலோ, எபி இன்னைக்கு மேட்ச் இருக்கு, வரியா? டேய் நீயா? ஒன்னால தானே நான் இப்ப நாசமா போயிட்டேன். டேய் இருங்கடா, நீங்களும் என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் சார்ட்ட சொல்றேன்டா. என்ன போட்டு தெரியா? டேய் டேய் டேய், நம்மள போட்டு தரலாமாடா? நம்மளையே போட்டு தரானா? நான் இன்னைக்கு அவனை போட்டு தள்ளுறேன். டேய் இன்னைக்கு அவனை போடுறோம்டா. இது வேற. ஆண்டவரே, நீங்க என்ன மன்னிக்காதனால இப்படி சோதிக்கிறீங்க. என்ன பைபிள் இங்க கிடக்கு? சரி, எடுத்து படிப்போம். எபி இப்ப யார்டா மனம் திரும்ப விடுறானுங்களா? டே தூங்கு மூஞ்சி, நீயா? ஆமாடா, நான் தூங்கு மூஞ்சிதான். ஏன்னா எனக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு காசு கிடையாது. நான் நைட்டு வேலைக்கு போகலன்னா என்னால் சாப்பிட கூட முடியாது. எனக்கு கஷ்டம் இருக்குடா. ஆனா நான் என்னைக்குமே ஏசப்பா விட்டு கொடுத்தது இல்லடா. நீ யாரை நம்பி இவ்வளோ பாவம் செஞ்சியோ அவங்களே உன்னை கொல்ல தேடுறாங்கடா. இதை சொல்லாதாண்டா நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். கையில என்னடா? பைபிள்டா. சங்கீதம் 51 1-3 வரைக்கும் படிச்சு பாடுறா. பாய்டா. இப்ப எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸும் விரோதி ஆயிட்டாங்க. ஏசப்பா என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஏசப்பா என் கூட பேசுவீங்களா? ஏசப்பா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஏசப்பா நான் பண்ணது தப்பு தான். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க. ஏசப்பா ஏசப்பா நான் பண்ணது தப்பு தான். நான் எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்பேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் முன்பாக நிற்கிறது. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவத்தை நினையாமலும் இருப்பேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்கள் படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். மீறுதல்கள் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. ஏசப்பா என்ன மன்னிச்சிட்டீங்களா? நான் உங்களை பார்க்கணும். உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகனவர், தூயவரே. இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ எச்சரிப்படைந்து நீ செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே நீ பிழைக்கவே பிழைப்பாய். நீ சாவதில்லை. என்னடா இது? என்னடா இது? ஏய் என்னடா அடிக்கிற? குர்ரா, நான் அடிக்கிறேன். காத்தடிச்சா பயந்துடுவோமா? டேய் பூச்சிங்கடா.
ஏசப்பா நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நான் உலக இச்சைக்கு துணிந்து போயிட்டேன். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஏசப்பா நான் பண்ண தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க. ஏசப்பா நான் பண்ண தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க. எபி, நான் உனக்கு யாரு? என்னோட அப்பா, என்னோட ஃப்ரெண்டு. உன்னோட அப்பா நீ செய்கிற பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீ செய்கிற பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? அவங்க மன்னிக்காம போனாலும் நான் உன்னை கட்டாயம் மன்னிப்பேன். ஏன்னா நீ என்னோட எபி. நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கானவன், நீ என்னுடைய மகன். உனக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தேன். உனக்காக தான் நான் அடிக்கப்பட்டேன். உனக்காக தான் நான் சிலுவையில் ஏறினேன். நீ என்னுடையவன்டா. உன்னை யாராலையும் என்கிட்ட பிரித்து எடுக்க முடியாது. நீ தைரியமா இரு. வா, நம்ம ஆதியில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருந்துச்சு? சாரி, ஸ்கிரிப்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பரா? சரி, இதோட இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் பிள்ளைகளுடைய காரியங்களை நாம் பார்த்தோம். இப்போ இந்த வருஷமும் பிள்ளைங்களுக்கு சில்வர் டிஃபன் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறோம், காரம் வாங்கி வச்சுருக்கோம், ஸ்வீட் வாங்கி வச்சுருக்கோம். அதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வாங்கிட்டு போவோம். என்ன அப்படின்னா, சில பிள்ளைங்க பரிசு கொடுத்தா நடந்து வந்து வாங்க முடியாது. என்ன முடியாது? நடந்து வந்து வாங்க முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்க அம்மா வந்து வாங்கிக்கலாம். அவங்க அம்மா வந்து வாங்கிக்கலாம். ஆனால் சண்டே ஸ்கூலுக்கு என்ன செய்யணும்? வரணும். இது வந்து சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் தான். அதனால் நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்து காரியங்களை செய்வோம். இப்போது நான் சொல்கிற வார்த்தைக்கு கொஞ்ச நேரம் செவி கொடுக்கணும். நாம் இப்போ யாரை குறித்து கேட்க போகிறோம் அப்படின்னா, 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை போல ஒரு குளிர் காலத்தில் பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறந்தார் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக 2 குறிப்பை சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனம். வல்லமை உடையவர். இயேசு யார்? வல்லமை உடையவர். ஆண்டவர்கிட்ட மனிதரிடத்தில் இல்லாத வல்லமை இயேசுவிடத்தில் இருக்குது. அந்த வல்லமையை அவர் மாத்திரம் வைத்துக் கொள்றதில்ல, அந்த வல்லமையை யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். அதை குறித்து அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர், வல்லமை உடையவர். அந்த வல்லமையை தனக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாதபடி அந்த வல்லமையை மற்றவங்களுக்கும் கொடுக்கிறார். அப்போ அவரை தேடி வந்து அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள்ள வந்துட்டா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சின்ன சின்ன பலவீனங்கள், வியாதிகள் அது மறைந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 2வது, அவர் எப்படிப்பட்டவர்? 49வது வசனம் சொல்லுகிறது, மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உள்ள இயேசு மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று ஒரு அம்மா சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார்.
அவர் இந்த உலகத்தில் மனுஷராய் சுற்றித்திருந்த பொழுது பிறவி சப்பானிய நடக்க செய்தார். தாய் வயிற்றிலிருந்தே கண்டறியாமல் பிறந்தவர்களை பார்க்க செய்தார். முடவர்களை நடக்க செய்தார். அசுத்த ஆவியினால் அலக்களிக்கப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார். இதெல்லாம் அவர் செய்த மகிமையான காரியம். அவருடைய நாமம் அல்லது அவருடைய பெயர் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களையும் இந்த ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். நன்மையான காரியங்களை செய்கிறார். ஆகவே இந்த இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் கொடுக்கும்போது அவர் எப்படி வல்லமை உடையவராய் இருக்கிறாரோ அதை போல நம்மையும் வல்லமை உடையவராய் மாற்றுகிறார். மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறார். அவருடைய நாமத்தை போல நம்மை பரிசுத்தமாக்குகிறார். கடைசியாய் இயேசு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிளில் எழுதியிருக்குது, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அல்லது காப்பாற்றுவார். பாவத்தை மன்னிக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ அந்த இயேசுவால மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கொடுக்கும் பொழுது அவரை போல நம்மை பரிசுத்தமாக்குவார். நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களை மன்னித்து விடுவார். இயேசு பாவங்களை மன்னித்து விட்டால், பைபிளில் சொல்லியிருக்கிறது, யாருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். உலகம் முழுவதும் ஜனங்கள் கோவில்களுக்கு போவது, புண்ணிய ஸ்தலத்துக்கு போவது என்ன காரணம்? எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுற பாவம் போக வேண்டும், கர்மம் நீங்க வேண்டும். அதற்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நியாமனம் என்ன? ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33வது வயதிலே தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தினார். அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால ஆயிரக்கணக்கான மக்களை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். ஆகவே அவரை பின்பற்றுகிற அத்தனை மக்களையும் பரிசுத்தமாய் அவர் மாற்றுகிறார். ஆகவே இயேசு என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர் என்ற அர்த்தம். அவர் நம்மை என்றென்றைக்கும் பாதுகாப்பார் என்ற அர்த்தம். 90வது சங்கீதம் 1 வசனத்தில் மோசே ஜெபிக்கிறார், தேவரீர் தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். அப்போ ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதனை தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் பாதுகாக்கிறார். இந்த மாலை வேளையில் பாதுகாப்பற்ற இந்த உலகத்தில் வாழுகிற நாம் அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும். அவருடைய கரம் தீமையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். கண்களை ஒரு நிமிஷம் எல்லாரும் மூடி, யாரும் சத்தம் போடக்கூடாது. ஆண்டவரே, நீர் வல்லமை உடையவர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த வல்லமையை உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் கொடுக்கிறீர். அந்த வல்லமையை எங்களுக்கு தாருங்க என்று கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க மனசுக்குள்ள கேளுங்க, உம்மிடத்தில் இருக்கிற வல்லமையை எனக்கு ரெட்டிப்பாய் தாரும். அவருடைய வல்லமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும். வல்லமை உடையவர்,
மகிமையானவைகளை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தோஷப்படக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல காரியங்களை நமக்கு அவர் செய்ய வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். 37வது சங்கீதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கும் ஆண்டவருடைய கரத்தில் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், ஞாபக சக்தியை கொடுப்பார். இப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் கண்ணை மூடி கொண்டிருக்கும்போது உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். பரலோக பிதாவே, வல்லமை உள்ளவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமையை தார், வரங்களினால நிரப்பும், மகிமையான காரியங்களை செய்யும். வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவத்தை அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய். கரங்களை உயர்த்தின ஒவ்வொருத்தரையும் அவருடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் அவர்களை காப்பாற்றும்படி செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இப்போ பிள்ளைங்களுடைய பெற்றோர் விரும்பினா ஒரு பாட்டு பாடுவாங்க, நீங்கள் டான்ஸ் ஆடலாம். பிள்ளைங்க ஆடிருச்சே, நம்மளால் டான்ஸ் ஆட முடியலையே அப்படின்னு யாராவது வருத்தப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. பெற்றோரும் வந்து என்ன செய்யலாம்? ஆடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாட்டு ஆடுவீங்க, அதுக்குள்ளே பரிசு கொண்டு